எங்களோட இந்த அரசியல் கொள்கை நிலைப்பாடு எல்லாமே யதார்த்தமானதா இருக்கணும். இந்த ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ், ஆல்டர்னேட் ஃபோர்ஸ், மாற்று அரசியல், மாற்று சக்தி, இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் நாம எப்போ செய்ய போறதே இல்லை. இங்க ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள்ல 10ஓட 11 இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜாலாம் நான் இங்க வரல ப்ரோ. நம்ம நாட்டுக்கு கேடு செய்யற இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஈஸியா செஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் தங்களை மாபெரும் சக்திகளாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியிலிருந்து தமிழ்நாட்டை முழுமையா மாத்திர ஒரு முதன்மை சக்தியா இருந்து உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். இதான் என்னோட டார்கெட்டும். எதையும் தெளிவா யோசிச்சு திஸ் பொலிட்டிக்கல் டீசன்சி, பொலிட்டிக்கல் டெக்காரம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக். இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு. அதனால இப்பவும் சொல்றோம், இந்த கூட்டம் குடும்பமா சேர்ந்தோ, கூட்டணி சேர்ந்தோ, ஏதோ ஏமாத்த வந்த கூட்டம்லாம் இல்ல, கொள்ளையடிக்க வந்த கூட்டம்லாம் இல்ல, இந்த பவரை கையில வச்சுக்கிட்டு தனக்கு அடிப்பணியாதவங்களை இந்த பகை தீர்க்க வந்த கூட்டம்லாம் இல்ல. பக்கா பிளானோட, பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட, பவர் பாக்டா திருண்டிருக்கிற கூட்டம். இது ஏதோ சோசியல் மீடியாவில் கம்பு சுத்த வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழேந்தி நிற்க போற கூட்டம், நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழேந்தி நிற்க போற கூட்டம். எஸ், திஸ் இஸ் a mass gathering, not for cash but for a good cause. அதனால இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது, என்ன இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. இங்க யாராச்சும் வந்துட மாட்டாங்களா, ஏதாச்சும் நல்லது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பத்தி, அதோட வளர்ச்சியை பத்தி ஒரு ஏக்கத்தோட இருக்கிற நம்மள, நம்ம மக்களை, இந்த ஏமாத்துற இந்த கரப்ஷன் கபடதாரிகளை ஜனநாயக போர்க்களத்துல நாம சந்திக்கிற நாள் வெகு தூரத்துல இல்லைங்க. இப்போ இப்படின்றதுக்குள்ள வந்துடும். 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல, அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் TVK சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும். பாருங்க, நடக்கும், பாருங்க நடக்கும்.